எல்லாருக்கும் வணக்கம். புதிய கல்விக் கொள்கைய ஃபாலோ பண்ணாதனால தான் தமிழகத்துக்கு நிதி கொடுக்க முடியாது அப்படின்னு மத்திய கல்வி அமைச்சர் பேசியிருக்காரு. அதுதான் இப்போ எல்லா இடத்துலயும் ரொம்ப பரவலா பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஆம் எல்லா தமிழக கட்சி தலைவர்களும் அவங்களோட கண்டனத்த இதுக்கு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. குறிப்பா தமிழக முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் அவரோட எக்ஸ் தளத்துல பதிவிட்டத நான் இப்ப வாசிக்கிறேன். "தே ஹேவ் டு கம் டு த டெர்ம் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்" என்கிறார் ஒன்றிய கல்வி அமைச்சர். "மும்மொழிக் கொள்கையை ரூல் ஆஃப் லா என்கிறார். இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் எந்த பிரிவு மும்மொழிக் கொள்கையை கட்டாயமாக்குகிறது என கல்வி அமைச்சரால் கூற முடியுமா? மாநிலங்களால் ஆனது இந்திய ஒன்றியம். ஒத்திசைவு பட்டியலில் உள்ளதுதான் கல்வி. அதற்கு ஒன்றிய அரசு ஏகபோக எஜமானர்கள் அல்ல. மும்மொழிக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என்று பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தமிழர்களால் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். எங்கள் உரிமைகளைத்தான் கேட்கிறோம். உங்கள் தனிச்சொத்தை கேட்பது போல் திமிராக பேசினால் தமிழர்களின் தனிக்குணத்தையும் டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும்." அதே சமயம் எம்பி கனிமொழி அவரும் பதிவிட்டிருக்காரு. அதையும் வாசிச்சிடுறேன். "தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் கல்விக்கான நிதி விடுவிக்கப்படும் என்று ஒன்றிய அமைச்சரே பேசுவது வெளிப்படையான மிரட்டல். 40 லட்சம் தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வியோடு விளையாடுவதுதான் பாஜகவின் அரசியலா? அனுதினமும் எந்தெந்த வழிகளில் இந்தியை திணிக்கலாம் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கும் பாஜக அரசின் தற்போதைய ஆயுதம் NEP 2020. இந்த உரிமை மீறலை வன்மையாக கண்டிக்கும் அதே வேளையில் தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்கும் செயல்களை ஒன்றிய பாஜக அரசு உடனடியாக நிறுத்திக் கொள்ளாவிட்டால் தமிழ் மக்களின் போராட்ட குணத்திற்கு பதில் சொல்ல நேரிடும்" அப்படின்னு எம்பி கனிமொழி சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னதுக்கு நீங்க கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க இதே மாதிரிதான் தொடர்ந்து பேசிட்டே இருக்கீங்க. மத்திய அரசு அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வேற என்ன பண்ண போறீங்க? வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் என்னோட மனசுல தோணிட்டு இருக்கு. நீங்க நீட்டை கேன்சல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தானே சிஎம் எலெக்ஷன் அப்போ வந்தீங்க, பேசுனீங்க. ஆனா என்ன ஆச்சு இப்போன்னே தெரியல. அதுக்கு அதை பத்தி யாருமே பேசுறது இல்ல. நீட்டு கொண்டு வந்த அப்போ எல்லா மாணவர்களும் நீட்டு வேணாம் அப்படின்னு போராடினாங்க. நிறைய கட்சி தலைவர்களும் கூட அவங்க கண்டனத்தை தெரிவிச்சாங்க. ஆனா மத்திய அரசு அதை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த கல்வியையும் கொண்டு வந்தா என்ன பண்ணுவீங்க? ஏன் அப்படி கேட்கறேன்னா, நீட் எக்ஸாமுக்கு என்னெல்லாம் போராட்டம் பண்ணாங்க, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. ஆனா கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை கொண்டு வந்தாங்க. உங்க கண்டனத்தையோ போராட்டத்தையோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பொருட்டா கூட மதிக்காத பட்சத்துல என்ன நம்பிக்கையில நீங்க இந்த மாதிரி கண்டனத்தை தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நமக்கு சேர வேண்டிய நிதி நமக்கு வரணும். அதுக்கு வேற என்ன வழி? குறிப்பா நான் இதை எம்பி கனிமொழி கிட்ட தான் முன்வைக்க விரும்புறேன். நீங்க எம்பி மட்டும் இல்ல, இப்போ டிஎம்கேயோட பார்லிமெண்ட் லீடர். நீங்க தான் இதுக்கு முழு பொறுப்பும் ஏத்துக்கணும். சட்ட ரீதியா வேற என்ன செஞ்சு நம்ம உரிமையை மீட்டெடுக்க போறீங்க? கண்டிப்பா நீங்க அதுக்கு ஒரு சிறந்த நடவடிக்கை எடுத்தே ஆகணும். தொடர்ந்து நீங்க அதை சொல்லிட்டே இருக்கீங்க. மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்றதில்ல அப்படின்னு. இதுல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு பட்ஜெட் முடிஞ்ச அப்புறமும் நீங்க வர்றீங்க, சொல்றீங்க தமிழகத்துக்கு ஒழுங்கா நிதி ஒதுக்கல. இப்படி பல வருஷமா சொல்லிட்டே இருக்கீங்க, தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்குது அப்படின்னு. ஒருவேளை அடுத்த வருஷம் பட்ஜெட் அப்பயும் இதே மாதிரி வந்து சொல்லுவீங்களோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதை நான் முக்கியமா ஹைலைட் பண்ணி வாசிக்கணும். டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும், பதில் சொல்ல நேரிடும் அப்படின்னு போட்டிருக்கீங்க. இதெல்லாம் எதுக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி எத்தனை தடவை நீங்க முன்னாடி சொல்லியிருப்பீங்க. இருந்தாலும் தொடர்ந்து அதே தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. வேற எந்த மாற்றமும் இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, அடுத்த முறை அவங்களே கேட்டுருவாங்க. என்னதான் பண்ண போறீங்க, பண்ணுங்க பார்க்கலாம். பல வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் உங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கோம். மக்களுக்காக மக்கள் உரிமையை பெற்றுத் தருவீங்கன்னு அனுப்பியிருக்கோம். அவங்க உரிமையை தர மறுத்தா அவங்களே நினைச்சாலும் தடுக்க முடியாத மாதிரி சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுத்து வாங்கி தர வேண்டியது உங்க கடமை. நீங்க பண்ணுவீங்கன்னு நம்புறோம். நன்றி.